சார் ஓபிஎஸ் அவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியுடைய அரசியலை வந்து முடிச்சே எண்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி பிரேமலதா அவர்களும் ஒரு சாபமே விட்டுட்டாங்க. அதிமுக வந்து முடிவுக்கு வரப்போகுது, 6 சீட்டு கொடுத்த கட்சி வந்து அரசியலில் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் அதே தான் சொல்றாங்க, 3 சீட் அப்படின்றதுனால சீட்டு பிரிச்சு கொடுத்தல பெரிய வகையில் அஃபண்ட் ஆயிட்டாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ தேமுதிக கட்சி இப்போ ஜனவரியில் மாநாடெல்லாம் போட்டு எந்த கூட்டணி நாங்கள் வைக்க போறோம் அப்படின்றத சொல்ல போறோம் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க முன்னாடியே. இப்போ எடப்பாடி அவர்களினுடைய இந்த ஒரு சீட்டு பத்தின விஷயங்களை சொன்னதுனால அதுல எதுவும் மாற்று கருத்து வருமா, என்ன முடிவு எடுக்க போறாங்க? இப்போ உங்க பேட்டி கொடுத்திருக்கிறத பார்த்தா அதிமுகவுக்கு போவாங்களா போக மாட்டாங்களா, தேமுதிகவினுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும், அப்படி பல கேள்விகள் வருது. அவங்களை பொறுத்த வரைக்குமே அதிமுகவை இன்னும் ஒரு ஆப்ஷனை வைப்பாங்களா, இல்ல அவங்களுடைய அடுத்த கட்ட முடிவு என்னவாக இருக்கும் சார்? இந்த பிரேமலதா விஜயகாந்த் ஒரு ப்ரெஸ் மீட் இன்னைக்கு அவங்களோட இவ்வளோ கோவம் இருக்கு இல்லையா, இந்த கோவத்துக்கு ஒரே ஒரு காரணம் தான், 6 சீட்டு தேமுதிகக்கு அப்படின்னு செய்தி போட்டாங்க பாருங்க, அது வந்து அவங்கள ரொம்ப கோவப்படுத்தியிருக்கு. அந்த கோவம் நியாயமானதும் கூட. எந்த ஒரு கட்சியினுடைய தலைவரும் அவங்க கட்சியை சிறுமைப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அது வந்து அவங்கள கோவப்படுத்த தான் செய்யும். அந்த வகையில் அவங்களுடைய கோவம் நியாயமானது தான். ஆனால் அவங்க கோவம் வந்து பத்திரிகையாளர்கள் மேலே இன்றைக்கி இருந்துச்சு. அது சரியான்னு கேட்டால் அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா அவங்க கோவப்பட வேண்டியது பத்திரிகையாளர்கள் மேலே கிடையாது. இந்த மாதிரி தகவலாக செய்தி வெளியிடுறதுன்றது இன்றைக்கி வந்து பேப்பரில், டிஜிட்டல் மீடியாவில், பேப்பரில், டிவிலன்னு எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஏன்னா எல்லா செய்திகளையும் இன்னார் தான் சொன்னாங்க அப்படின்னு வெளியிட முடியாது. அவங்க வெளியிடக்கூடியவர்களுடைய சில நேரங்களில் பாதுகாப்பு கருதி இருக்கும் சில செய்திகள், சில நேரங்களில் இல்லைங்க அதை நாங்கள் சொன்னால் நல்லா இருக்காது, ஆனால் விஷயம் இதாங்க நீங்கள் செய்தி போடுங்கன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி செய்தியை தேமுதிகவினரும் கொடுத்துருப்பாங்க, அந்த செய்தியும் நம்ம போட்டிருப்போம், எல்லா கட்சிகளையும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு பியூஷ் கோயல் வந்தப்போ அதிமுகவில் இருந்த சில மூத்த தலைவர்களிடம் பேசி தான் செய்தியாளர்கள் இதை வெளியிடுறாங்க. ஒரு டிவி 2 டிவி இல்லை, எல்லா சேனல்லையும் இந்த நியூஸை வெளியிடுறாங்க. எல்லா சேனல்லையும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நியூஸ் தான் வந்துருந்துச்சு. அப்போது இவங்களுடைய கோவன்றது யார் மேலே இருந்திருக்கணும்? அவங்க கடைசியில் சொல்கிறாங்க இல்லையா, லைட்டாக அதிமுகவை நீங்கள் சொன்ன மாதிரி சாபம் விடுற மாதிரி பேசுனாங்க. ஆனால் முழுமையாக அவங்க கோவப்பட வேண்டியது அதிமுக மேலே தான். ஏன்னா அவங்க தரப்புல இருந்து அந்த செய்தியை சொன்னதாக தான் எல்லா ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஒரு மீடியம் தானே. ஆமாம், அதை வந்து என்ன காரணம், இப்போ என்ன காரணம்னு தான் நம்ம யோசிக்கணும். என்ன நோக்கம் இருக்க முடியும்? கூட்டணி அவங்க சொல்கிறதுல அன்னைக்கு நடந்தது ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்குமான ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை. கூட்டணியில் இருக்கிற 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அதில் சம்மந்தமே இல்லாமல் எங்களுடைய இதை ஏன் சொல்லணும்? நாங்கள் இன்னும் எந்த கூட்டணின்னு அறிவிக்கவே இல்லையே. எங்கள் கூட்டணி எதுங்கிறது ஜனவரி 9ஆம் தேதி அறிவிக்கணும்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றது அவங்களுடைய கேள்வி. சரி, என்ன நோக்கத்துக்காக அது வந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்கெனிங் பவரை குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இருக்கும். அது கூட்டணி கட்சிகளுடைய பார்கெனிங் பவரை குறைக்கிறது. இது தேமுதிகவுக்கு மட்டும் இல்லை, அவங்களோட யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவங்க எல்லாருடைய பேரையும் போட்டு அதுக்கு ஒரு நம்பர்ஸை போட்டு அவங்க லீக் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஏடிஎம்கே இதை லீக் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி வெளியே போகணும், இதை பற்றி பேசணும், இதன் மூலமாக ஆழம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. சில நேரங்களில் இப்போ உதாரணத்துக்கு துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்படுற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 முறையாவது வந்து அதை செய்தியாக போட்டிருப்பாங்க. அப்போ எல்லா நியூஸ் சேனல்ஸும் இன்றைக்கி ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகிறது, துணை முதலமைச்சர் ஆகிறாரா உதயநிதினு நியூஸை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது நடக்கவே இல்லை. இறுதியாக ஒரு நாள் உண்மையான அறிவிப்பு வந்துச்சு. வந்த அப்புறம் எல்லாரும் என்னென்னா அப்பா ஆயிட்டாரா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிட்டாங்க. ஏன் அதை பண்ணாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அது மாதிரி ஒரு சடனாக ஒரு அறிவிப்பு கொடுத்தோன்னா அதுக்கு ரியாக்ஷன்ஸ் எப்படி வேணாலும் வரலாம். இதை லீக் பண்ணி இந்த செய்தியை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லும்போது பெரிய எதிர்ப்புகள் எதுவும் வராதுங்கிறதுனால, இல்லை ஒருவேளை சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயத்த சொல்லி பார்ப்பாங்க, அன்அஃபிஷியலாக சொல்லி பார்த்து அதுக்கு எதிர்ப்பு வருது, அது செட் ஆகலைன்னா பின்வாங்கிடுவாங்க அஃபிஷியலாக சொல்கிறதுக்கு முன்னாடி. இது நிறைய முறை அரசாங்கம் ஏதாவது அறிவிப்பு வெளியிடும்போது இதை பண்ணுவாங்க, கட்சிகள் இதை பண்ணுவாங்க, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை எப்படி டீல் பண்ணணும்னு அதிமுக ஒரு வியூகம் வகுத்திருப்பாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இப்படி தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்த முறை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது தமிழ்நாடு அரசியல் களத்தில். அதனால் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் தொடக்கத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி இப்படின்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அன்புமணி ராமதாஸ் அவர் நடத்தக்கூடிய கூட்டங்களில் நீங்கள்லாம் அமைச்சராக போகிறீங்க, நம்மளாம் ஆட்சியில் பங்கேற்க போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் நல்லது தானே, கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தா என்னன்னு அவங்களும் சில முறை பேசியிருக்காங்க. இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் அதிமுகவுக்கு இப்படி ஒரு நிர்பந்தத்தை கொடுத்தாங்கல்ல, இவங்கெல்லாம் கூட்டணிக்கு போகல, பட் இப்படி பேசி ஒரு நிர்பந்தத்தை கிரியேட் பண்ணாங்க. அதை உடைக்கக்கூடிய விதமாக தான் உங்கள் ரேஞ்சு 6 சீட்டு தான், உங்கள் ரேஞ்சு 3 சீட்டு தான் அப்படின்னு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரியான ஒரு அப்ரோச்சை தான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் லீக் பண்ணி ஏடிஎம்கே பண்ணாங்க. இப்போது இந்த எதிர்வினைக்கு ஒருவேளை நாளைக்கு ஏடிஎம்கே தலைவர்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்றும் அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அஃபிஷியலாக
ஆன் கேமராவில் அவங்க சொல்லலை, அவங்க சொன்னதாக செய்தி வெளியாயிருக்கு. ஸோ அவங்க தப்பிச்சிக்கலாம் ஈஸியாக. இப்போ அந்த செய்தியாளர்கள் அதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அதிமுக தலைவர்களோட நெருக்கமாக பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க. பல நேரங்களில் அவங்க தான் செய்திகளை சொல்லுவாங்க. நாங்கள் இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம், இந்த கட்சியோட பேசிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ சீட்டு கேட்குறோன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட ரேப்போ இருக்கும்ல. ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு அடிப்படையே அதுதான். அவரோட சோர்ஸை வந்து நம்ம ரிவீல் பண்ணவே கூடாது. எவ்வளவோ நெருக்கடிகள்லாம் வந்திருக்கு. இப்போ சில நேரங்களில் வேறு சில வழக்குகள்லாம் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு போலீஸ் விசாரணை பண்ணி ஃபோனை கொடுங்க, உங்களுக்கு யார் கான்டாக்ட் பண்ணா, யார் சொன்னாங்கிற அளவுக்குலாம் போனாங்க. அது வந்து பத்திரிகையாளர்களுடைய அடிப்படை உரிமை. அவங்க வந்து நிறைய சோர்சஸ் வச்சுருப்பாங்க, அந்த தகவலை வாங்கி கொடுக்குறது. அந்த சோர்ஸை சொல்லக்கூடாது, ஏன்னா நம்மளை நம்பி ஒன்று சொல்கிறாங்கல்ல, அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வேலையை பத்திரிகையாளர்கள் பண்ணுவாங்க. யார் சொன்னால் சொல்லுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது யார் மூலமாக வந்திருக்கு, யார் சொல்லி இது செய்தியாக இருக்குன்னு தெரியும். உங்களால் அவங்கள நோக்கி கேள்வி கேட்க முடியலை. அதுக்கு வந்து நீங்கள் பத்திரிகையாளர்களை வந்து கேள்வி எழுப்புறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. இன்னொன்று, ஒரு இந்த மாதிரியான நேரங்களில் அவங்க சொல்கிறதுல நியாயமானதாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இப்போ எந்த ஒரு செய்தி வந்தாலும் நம்ம சம்மந்தப்பட்டவர்கள்கிட்ட அவங்க வெர்ஷன் கேட்கணும். இப்படி சொல்கிறாங்க, அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவதாக சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையிலே ஜாயின் பண்ணிட்டீங்களா, 6 சீட்டா அப்படின்னு கேட்டால் அவங்க ஆமாம் இல்லைன்னு பதில் சொன்னாங்கன்னா அதை நம்ம செய்தியாக வெளியிடணும். அது வந்து பத்திரிகை தர்மம், அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு நீங்கள் ஃபோன் எடுத்து பேசணும்ல. தேமுதிக தரப்பில் பெரும்பாலும் வந்து அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிளாக யாராவது ஒருத்தர் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்து எடுத்து பதில் சொல்லுவாங்களா அப்படின்னா பெரும்பாலும் கிடையாது. ஒரு இடத்துலலாம் வந்துட்டு இப்போ எப்போவுமே மீடியா வந்து ஒரு கருத்தை வந்து செட் பண்ணுவாங்க. அது செட் பண்ணுறது மூலமாக அதை ரொட்டேட் அந்த ஒரு கருத்தை நோக்கி கூட செல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே. சரி, இவங்க தான் வந்து ஒரு கருத்தை வந்து ஒரு நரேஷனே உருவாக்குற இடத்துலையும் சில நேரங்களில் மீடியா செயல்படும் அப்படின்ற ஒரு கருத்தும் இப்போ நிறைய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மத்தியில் இருக்கே. மீடியா நரேட்டிவ் செட் பண்ணி மீடியாவுக்கு என்ன பலன் இருக்க போகுது சொல்லுங்களேன். இப்போ இந்த கட்சி அந்த கட்சியோட கூட்டணி போகுது, இல்லை அந்த கூட்டணி உடையுது அப்படின்னு சொல்லி நரேட்டிவ் செட் பண்ணுறதுனால மீடியாவுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. இது என்னன்னா, ஒவ்வொரு கட்சியும் மீடியாவை பயன்படுத்தி எதாவது நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கும். அதை மாற்றி என்னென்னா, மீடியா எப்படி பண்ணிடுச்சுன்னு ஏ கட்சியும் சொல்லும், பி கட்சியும் சொல்லும், சி கட்சியும் சொல்லும். இப்படி மாற்றி சொல்லிப்பாங்களே தவிர மீடியாவுக்கு அதனால் எந்த இதுவும் இருக்க போகிறது இல்லை. யாரோட கூட்டணி போனாலும் நேரடியாக பத்திரிகையாளர்களுக்கு எதுவும் இருக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது செய்தி வெளியிடுறது அவங்களுடைய கடமை. அதில் குறைந்தபட்சம் இப்படி கேட்டு வெளியிடலாம். இப்போ ஒரு சில கட்சிகள், இப்போ விசிகாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்போக்ஸ் பர்சன்ஸை நம்ம ரீச் அவுட் பண்ணலாம். இப்படி ஒரு செய்தி இருக்கேன்னு கேட்டால் ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்லுவாங்க. அந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நம்ம அதை பேஸ் பண்ணி, இப்போது இங்கே நம்ம கேட்கணும்னு நினச்சாலும் அங்கே அது ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கே நபர்கள் இருக்க மாட்டாங்க. இந்த கட்சி கிடையாது, நிறைய கட்சி அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு பிரச்சனை. இப்போ தேமுதிகவுக்குள்ளே வருவோமே, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 2026 அவங்க நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது, அதிமுகவோட கூட்டணி வைப்பாங்களா இல்லையா அப்படின்றதுன்னா இப்போ, ஏன்னா திமுக கூட்டணியில் ஆல்ரெடி இருக்கிற கட்சிகள் அப்படியே இருக்காங்க. வெளிப்படையாக திமுக கூட்டணிக்கு போகிற மாதிரியான நடவடிக்கைகளை தேமுதிக இன்னும் காமிக்கலை. கடைசியாக நமக்கு இருக்கிற தகவல் என்னென்னா, ராஜ்யசபா சீட் அவங்க கேட்டிருந்தாங்க, அதை இப்போ வரப்போகிற அந்த மார்ச் மாதத்தில் தரணும் அதிமுக சொல்லியிருக்கு. அப்போது வந்து இவங்களும் என்னென்னா, நாங்கள் தேர்தல் நேரத்தில் தான் எங்கள் முடிவை சொல்லுவோம்னு சொல்லிட்டாங்க, இப்போவும் மாநாட்டில் தான் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸாக அதிமுக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே போனால் தான் அவங்க எதிர்பார்க்குற இடங்கள் கிடைக்கும். இவங்க 6 இடங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா. அதிமுகவில் இன்னைக்கு தேதிக்கு பிஜேபி மட்டும்தான் அலைன்ஸ் பார்ட்னர், வேறு யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போதே அதிமுக 6 இடங்கள் தான் கொடுக்குதுன்னா, திமுகவில் இருக்கிற கட்சிகளுக்கே சீட்டு கொடுக்க முடியாத நிலைமை. அப்போ அங்கே போனால் தேமுதிக எத்தனை இடங்கள் கிடைக்கும்? இதை விட கம்மியாக கிடைக்கும் அப்படின்றது அது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ வந்து இவங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் அதிமுகவாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க டபுள் டிஜிட்லையாவது கேட்பாங்க. ஆனால் 6 சீட்டில் இருந்து எப்படி டபுள் டிஜிட்டுக்கு முன்னேற முடியும் அப்படின்றது தானே. அவங்க ஒரு 6 சீட் அப்படின்னு வைக்கும்போது ஒரு 10-15 வரைக்கும் கூட போகலாம். 20 சீட்டு அப்படின்றதெல்லாம் வந்து சாத்தியமா தேமுதிகவை அந்த அளவுக்கு வாதாடி எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அதுதான் இந்த முறை வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்களோட பிளான் என்னன்னு இதில் புரியுதா உங்களுக்கு? 6ன்னு சொல்லி ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக அதை வெளியில் நரேட்டிவாக செட் பண்ணி அதிலிருந்து தொடங்குறாங்க. இல்லைனா தேமுதிக ஒரு நம்பர் சொல்லியிருப்பாங்க, எங்கள் 50 இடங்கள் வேணும்னு கேட்டிருப்பாங்க. கேட்கக்கூடிய கட்சி தான் அது, கண்டிப்பாக கேட்கும். அங்கேருந்து அவங்கள ரிவர்ஸில் கொண்டு வரதுக்கு பதிலாக இவங்க கீழே கொண்டு வந்து நிறுத்துறாங்க 6ன்னு சொல்லிட்டு, இதுலேருந்து 2 இடங்கள் கூடுதலாக கொடுக்கலாம், இல்லை 4 இடங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழக்கமான ஒரு பேரம் பேசுவதற்கான ஒரு யுக்தி தான். இப்போ நமக்கு சாதாரணமாக கடைகளில் போய் பேரம் பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் தான் ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இதை பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். ஆனால் தேமுதிக இப்போ கடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 4-5 இடங்களில் போட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் ஒரு லோக்சபாவுக்கு ஒரு 6 சீட்டுன்னு எடுத்துக்கிட்டா கூட குறைந்தபட்சம் 5 இடங்கள்னா கூட 30 சீட்டு கேட்கலாம்ல. அந்த கணக்குப்படி 5 பார்லிமெண்ட் சீட்டுனா 30 எம்எல்ஏ சீட்டு பொதுவாக அப்படி தான் கேட்பாங்க. 2 எம்பி எலெக்ஷன் சீட்டில் நாங்கள் நின்னோம் அப்படின்னா எம்எல்ஏ சீட்டில் வந்து 12 சீட்டு கேட்பாங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா தேமுதிக கேட்பதற்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது 30 தொகுதியாவது கேட்பாங்க. அவங்க அங்கேருந்து வருவாங்க, இவங்க பேசி ஒரு 20-25 இடங்களில் முடிக்கலான்னு பார்த்துருப்பாங்க. அட்லீஸ்ட் குறைந்தது ஒரு 15 இடமாவது அவங்க எதிர்பார்ப்பாங்க.
6 இடம் அப்படிங்கிறது ஒரு பெர்செப்ஷன் பேட்டிலில் அவங்க கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும்ல, அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. 6 இடத்துக்கு எல்லாருமே அந்த போயிருச்சா? கோவத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ பிரேமலதா அவர்களும் இந்த கோவத்தை வந்து காட்டுறாங்க. ஓபிஎஸ் அவர்களும் 3 சீட்டா எனக்கு நான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருந்திருக்கிறாரு அப்படின்ற இது, அவருக்கும் 3 சீட்டு, டிடிவி அவர்களுக்கும் 6 சீட்டு தான். ஸோ இது எல்லாரையுமே வந்து இந்த பர்செப்ஷனை வந்து கம்மியாவே வச்சுக்கோங்க அப்படின்றதுக்காகவே பண்ண மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா. அதுதான் அவங்களுடைய கேம் பிளானாவே இருக்கும். இப்போ ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவரும் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவர் ஒரு தொகுதியில போட்டிக்கிட்டு சுயேட்சை சின்னத்துல 2வது இடத்துல வர்றாரு. அந்த ஒரு பார்லிமெண்ட் கணக்கு பண்ணாலும் 6 சீட்டு வந்துடும். அவரை 3 சீட்டுன்னு சொல்லும்போது இது அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய கேடர்ஸோடைய மாரல் இருக்கும் பாருங்க, அதை வந்து கம்மி பண்றதுக்கான ஒரு பிளான் தான். அந்த ஐடியால தான் பண்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஏடிஎம்கேவா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் திமுகவுக்கு போகணும்னு அவங்களும் நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் போகணும் அப்படின்னா, விஜய் கட்சிக்கு போகலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அவங்களுக்கு என்னென்னா, இன்றைக்கி இருக்க நிலைமையில் அவங்க எம்எல்ஏக்களாக சட்டப்பேரவைக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன்னா விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு நடக்கிற தேர்தல் இது. போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அமமுகவோட கூட்டணி வச்சு ஒரு 60 தொகுதிகளில் போட்டிட்டாங்க, ஜெயிக்க முடியல. ஓட் பர்சன்டேஜ் வந்து அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. ஏன்னா விஜய பிரபாகரன் ரொம்ப டஃப்பான ஃபைட்டு கொடுத்து நெக் டு நெக் வந்தாங்க. ரொம்ப ஒரு குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்தார். கடலூர்லேயும் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 2 தொகுதியில் நம்ம ஜெயிக்கிற மாதிரி வந்தோம்ல, அட்லீஸ்ட் ஒரு தொகுதியில் ஜெயிக்கிற மாதிரி வந்தோம்னா அந்த இடத்துலையாவது ஒரு 5-6 எம்எல்ஏக்களாவது இந்த முறை அவங்களுக்கு சட்டப்பேரவையில் இருக்கணும். இருந்தால் தான் அவங்க கட்சியோடைய அங்கீகாரத்தை வந்து காப்பாற்ற முடியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்குது தேமுதிக. முரசு சின்னம் அவங்க கையில் இருக்குது. இந்த அங்கீகாரத்தை அவங்க இழந்தாங்கன்னா அது அவங்க கட்சிக்காரங்களுக்கும் சரி, விஜயகாந்த் தொடங்கின கட்சி அங்கீகாரத்தை இழந்துருச்சுன்றது அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இதாக இருக்கும். அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷனில் நம்ம மீண்டும் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள்ளே போகிறதன் மூலமாக நம்ம மறுபடியும் அங்கீகாரத்தை காப்பாற்றிக்கணும், இழந்துடக்கூடாது. இப்போ பாமகலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கீகாரத்தை இழந்துட்டாங்க. அந்த மாதிரி நிறைய கட்சிகள் அங்கீகாரத்தை மதிமுக அங்கீகாரத்தை இழந்துருச்சு. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பார்ட்டியை வந்து காப்பாற்றணுன்றதுனால நிச்சயமாக இந்த முறை டபுள் டிஜிட்டில் அவங்க போட்டிடுவாங்க, ஜெயிச்சு சட்டப்பேரவைக்கு போகணும். அப்படி போகணுன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தா 2 ஆப்ஷன் தான். ஒன்று ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே. அதை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அங்கே எதுவுமே நடக்கலை, வேலைக்கு ஆகலை அப்படின்னா அதுக்கு அடுத்து டிஎம்கே பக்கம் உங்களுக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குமா சார்? நிச்சயமாக. இங்கே பாருங்களேன், இப்போ இருக்கிற கட்சிகளை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை தேமுதிக வந்தாலும் நல்லதுன்னு கூட திமுக நினைக்கலாம். ஏன்னா அது வந்து தேமுதிக அதிமுக பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு நல்லது. நீங்கள் எங்களோட இருங்க, அதிமுகவோட போகாமல் இருக்கீங்களா, அதுக்காகவாது எங்களோட இருங்கன்னு வைக்கலாம். பட் ஆனால் எவ்வளோ சீட்ஸ் கொடுக்க முடியும்? மக்கள் நீதி மையம் இருக்காங்க, எவ்வளோ இடம் கேட்பாங்க, எந்த சின்னம்? பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ அங்கே திமுக கூட்டணியில் சில கட்சிகள், இப்போது தமிமுன் அன்சாரி, கருணாஸ் எல்லாம் அங்கே வந்து கூட்டணியில் இருக்காங்க, வேல்முருகன் இவங்கெல்லாம் வந்து சீட்டு கேட்குறாங்க. அவங்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் கூட கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. தேமுதிக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, சொந்த சின்னம் இருக்குது, அவங்கள வந்து உதயசூரியனில் நிற்க வைக்க முடியுமா? சொன்னாதான் அவங்க நிற்பாங்களா? அங்கேயே பிரச்சனை. மக்கள் நீதி மையம் ஆல்ரெடி இருக்குது, அவங்கள உதயசூரியனில் நிற்க வைக்க முடியுமா? அதுவும் பிரச்சனை. அப்போது தேமுதிகவை அவங்களோட சின்னத்தில் நிற்க வைக்கணும் அப்படின்னா அது பெரிய டஃப்பான ஒரு டாஸ்காக இருக்கும். திமுக கூட்டணியில் ஒருவேளை யாராவது வெளியே போனாங்க அப்படின்னா அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இவங்க தேமுதிகவை உள்ளே கொண்டு வரலாம். அதர்வைஸ் திமுகவுக்கு அப்படி கட்டாயமாக ஒன்றும் தேவை அப்படின்ற இடத்துலலாம் இல்லை. தேமுதிகவுக்கு தான் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் அதிமுகவுக்கு. ஸோ அதிமுகவும் எனக்கு தெரிஞ்சு தேமுதிக வந்து இப்போ பண்ண மாதிரி இப்போ ஒரு 6 சீட்டுன்னு லீக் அவுட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்படிலாம் பண்ணாமல் ஏதோ ஒன்று பேசி சமாளித்து அவங்கள கட்சிக்குள்ளே கொண்டு வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவாங்க. கட்சிக்குள்ளே இல்லை, கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து இந்த தேர்தலை ஃபேஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ ஜனவரி 9ஆம் தேதி நடக்கிற அந்த மாநாட்டில் கண்டிப்பாக ஒரு எம்பி சீட்டு அப்படின்ற மாதிரி ப்ராமிஸும் பண்ணியிருந்தாரு. ஆமாம், அது இந்த தேர்தலில் கூட்டணி வச்சு வெற்றி பெற்றால் அதையும் நிச்சயமாக பண்ணி தருவேன்ற மாதிரி முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக ராஜ்யசபா எலெக்ஷன் வந்து நமக்கு அசம்பிளி எலெக்ஷன் முன்னாடியே வருது. ஸோ கூட்டணி உடன்பாடு ஏற்படுகிற பட்சத்தில் எல்கே சுதிஷோ இல்லை பிரேமலதாவோ எம்பி ஆகிடுவாங்க. ஃபஸ்ட்டு அதுவே அவங்களுக்கு, ஏன்னா இதுவரையும் தேமுதிக வந்து 2006 கட்சி ஆரம்பித்தாங்க, 2005 நினைக்கிறேன், 20 வருஷம் ஆயிடுச்சு. இதுவரையும் அவங்க வந்து டெல்லி அரசியலுக்குள்ளே நுழையவே இல்லை, ராஜ்யசபாலேயோ லோக்சபாலேயோ நுழையல. பார்லிமெண்ட் எங்கே அசம்பிளியோட முடிஞ்சிருச்சு. அசம்பிளின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் விஜயகாந்த் மட்டும் ஜெயிச்சு உள்ளே போனார். 2011 எதிர்கட்சி ஆனாங்க, 2016 ஜெயிக்க முடியல, 2021 ஜெயிக்க முடியல. ஸோ இந்த தேர்தலில் அவங்களுடைய கணக்கை அவங்க ஓப்பன் பண்ணலை அப்படின்னா அடுத்த தேர்தலில் இன்றைக்கி இருக்கிற இடத்தை கூட தேமுதிக இழந்துடும். அதனால் கண்டிப்பாக அதை நடக்க விட மாட்டாங்க. அதற்கு என்னென்ன வகையில் காய் நகர்த்தணுமோ அதை பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது அப்படி. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.